கடற்கரை பாலக்காடு மெயின் ரோடு, அதாவது மரப்பாலங்கிற பகுதி பால வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க கோரை ஆபீஸ் அண்ட் குறும்பபாளையம், இந்த குறும்பபாளையங்கிற இடத்துல ஒரே ஒரு பாலம் தான் இருக்குங்க. இந்த பாலத்தை கடந்துதான் நம்ம பாலக்காடு போகணும், போய் ஆகணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில குறும்பபாளையத்தோட டெட் எண்டு, கோரை ஆபீஸ் டெட் எண்டு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கனரக வாகனங்கள் வராம இரும்பு தடுப்பு அங்க வச்சிருந்தாங்க. அது இப்ப இல்ல. அதனால எல்லா கனரக வாகனங்களும் உள்ள வருது. அப்படி வரும்போது இங்க டிராபிக் ஜாம் ஆகுது. அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, ரோடு ரொம்ப மோசம். விபத்துகள் எந்த சூழ்நிலையில வேணா நடக்கலாம். பாலத்தை ஒட்டியே டிச்சு தண்ணி ஓடுது. காலையில பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறது ரொம்ப பிரச்சனை. பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருக்கிறாங்க. எது சொல்ல முடியாத சூழ்நிலைகள்ல இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பாலத்துல அந்த பாலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு போட்டாங்க. குறும்பபாளையம் போற பகுதியில ரோடு போட்டிருக்காங்க. ஆனா இந்த பாலத்தை சுத்தி மட்டும் ரோடு நல்லா அமைக்கவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல பெரிய வாகனம் டிப்பர் எல்லாம் உள்ள போகும்போது அதுக்கு பின்னாடியே டூ வீலர் போகுது. அந்த குப்பை பட்டு மாசு சுகாதாரம் இழந்து அந்த குழந்தைகளுக்கு உடல் சரியில்லை, பெரியவங்களுக்கு உடல் சரியாம போகுது. பல வியாதிகள் மத்தியில இந்த பாலத்தோட பிரச்சனை ரொம்ப பெரிய சூழ்நிலையில போகுது. இந்த குறும்பபாளையம் ரோடு வந்து ஒரு 6 மாசமாவே இந்த மரப்பால வேலை நடைபெறதால் மாற்று வழி பாதையை உண்டாக்குறாங்க. போன 2 மாசத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால மிகப்பெரிய குழிகள்லாம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அப்புறம் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்து அதை உடனடியே தற்காலிகமாக அந்த மண்ணை போட்டு தற்காலிகமாக பண்ணாங்க. ஆனால் இப்போ குறும்பபாளையம் தார் ரோடு போட்டிருக்காங்க. அந்த தார் ரோடை கரெக்டாக அந்த பாலத்துக்கு அடியிலையும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக ஹெவியாக கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்கன்னா பெரிய வண்டிகளாக போகிறது. சபரிமலை சீசன் டைமு, இந்த டைம் சபரிமலை வண்டி போக்குவரத்து வண்டிகள்லாம் பெரிய வண்டிகள் எல்லாமே இந்த வண்டியில் போயிட்டு இருக்குது. அதனால அந்த இடத்துல பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகுது. ரெண்டாவது, வியாபாரிகளுக்கு காலையில் டூ வீலர் எடுத்து மார்க்கெட் போகும்போது எப்படி போயிடுறாங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது லோடோட வரும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. டூ வீலர் விபத்து அடிக்கடி அந்த இடத்துல நடக்குதுங்க. ரெண்டாவது, ஒரு வண்டி போய் அந்த இடத்துல போய் நின்றுச்சுன்னா அந்த ரிவர்ஸ் வண்டி வர்றதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பின்னாடி இருக்கிற வண்டியில தள்ளி போக வச்சுதான் எனக்கு வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல குறுகிய இடம், ரோடு நல்லா போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். மரப்பால வேலை நடந்துட்டு இருக்கிறனாட்டிக்கு வண்டிகை ஃபுல்லாக இதில் வருது. இதில் காலையில் எப்பவுமே டிராஃபிக்காக இருக்குது. குழந்தைகளை ஸ்கூல் கூப்பிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாலத்துக்குள்ளே ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது. யாருமே பார்க்க மாட்டுறாங்க. வராங்க, மண்ணு மாதிரி கொட்டுறாங்க. அதனால மண்ணு மழை வரும்போது அடிச்சுட்டு போயிடுது. வலிக்கு விழுந்துடுறாங்க. டூ வீலர் போறதுக்குலாம் சிரமமாக இருக்குது. இதில் மெயினாக இந்த ஜங்ஷனில் கனரக வாகனம் வரக்கு உத்தரவு இல்லை. ஆனால் இதில் தான் க்ரஷர் வண்டி, ராலி இதில் தான் போகிறது. ஆனால் ஆக்சுவலி பைபாஸில் போகணும். ஆனால் இந்த வழியிலே தான் வராங்க. அது எத்தனை டைம் வார்ன் பண்ணாலும் கேட்க மாட்டுறாங்க. எல்லா வண்டி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000-15,000 வண்டிக்கு போகுது. ஒரு வண்டி அந்த பெரிய உள்ளே வந்தாலுமே எல்லா வண்டியும் டிராஃபிக் ஆயிடுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிராஃபிக்லேயே இருக்கு. தயவு செய்து இந்த பாலத்தை சீக்கிரமா ரெடி செஞ்சுட்டாங்க. மரப்பால வேலை நடந்துட்டு இருக்கிற தருணத்துல இந்த ஒரு பாதை தான் இருக்கு. இதுலதான் எல்லாரும் கடந்து போகணும். இது இங்க மட்டும்தான் டிராபிக்ன்ட்டு இல்ல, நடராஜ் ஆஸ்பத்திரி கிட்டையும் இதே டிராபிக். எம்ஜிஆர் காலத்துல கட்டின அந்த பாலம் இன்னைக்கு அந்த பாலத்துல பயங்கர கிரவுடு, டிராபிக் போய் நின்னுக்குது. மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமத்துல. இந்த பகுதியில இருந்து தான் போனீங்கன்னா உங்களுக்கு நாச்சிபாளையம், பாலத்துறை மற்ற எல்லாரும் போறாங்க. அதே போல இங்க அந்த சைடு வியாபாரிகள் கடையெல்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் காலையில அதிகாலையில இங்க மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்குறதுக்கு வரணும். நார்மலா வண்டி ஓட்டலாம், சுமையோட வண்டி ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம். அந்த வியாபாரிகளோட சூழ்நிலை புரிய மாட்டேங்குது. அதே போல மருத்துவமனைக்கு போகணும்னா கவர்மெண்ட் மருத்துவமனை மதுக்கரை மார்க்கெட்ல தான் இருக்கு. மரப்பால பகுதியில இருந்து எட்டிமலையில இருந்து எல்லாத்துக்குமே கோரை ஆபீஸ் கவர்மெண்ட் மருத்துவமனை அங்கதான் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு எப்படி ஆஸ்பத்திரிக்கு போறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒவ்வொரு நாளும் மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் போறாங்க. எல்லாத்துக்கும் பாதிப்பு. அதனால இது சமூக பிரச்சனையா பார்த்து இதை மக்களுக்கு தீர்வு செய்யுமாறு உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன்.